இப்போ அந்த புருஷனுக்கு 3 ஒய்ஃப். எண்ணெயில வசிக்கிற இந்த ஒரு துணிச்சலான பொண்ணு. இது யாரு என்னன்னு பார்க்காது, ஆம்பளை பொண்ணு வித்தியாசம் பார்க்காது, யாரா இருந்தாலும் துணிச்சலா பேசும். அப்படி இந்த பொண்ணுக்கு வீடு கிடைக்காம அலைஞ்சிட்டு இருக்கு. அப்போ ஒரு ஃப்ரெண்டு கிட்டத்தட்ட ஒரு 35ல இருந்து 40 வயசு இருக்கும் அவங்களுக்கு. அவங்க என் வீடு சும்மா தான் இருக்கேன், தங்கிக்கேன்றாங்க. நாட்கள் போக இவங்க ரொம்ப பெரிய க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகுறாங்க. அதான் விஷயம் தெரியும், அவங்க வீட்டுல தங்க வச்சுக்கணும், டைவோர்ஸ் ஆயிடுச்சு. தான் புருஷன் இவரை ரொம்ப கொடுமைப்படுத்தி, குழந்தை இல்ல மலடின்னு சொல்லி இவரை வீட்டை விட்டு துரத்தி விட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணி வாழ்றான் அப்படின்ட்டு. இருந்தாலுமே இவங்க ஏதாச்சும் வெளியே பார்க்கும்போது அந்த புருஷன் இவங்களை ரொம்ப அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்திட்டே இருந்தாங்க. பொண்ணுக்கு இதெல்லாம் பிடிக்கவே இல்லை. இந்த ஹஸ்பண்டுமே மிகப்பெரிய பணக்கார. இந்த துணிச்சலான பொண்ணு சொன்னா அந்த பொண்ணு அந்த பணக்கார ஹஸ்பண்ட், அதாவது இவங்க ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட பழகுது. அவருமே பழகுறாரு. பழகி என்ன ஆயிடுதுன்னா இவர செகண்ட் ஒய்ஃபா வச்சுக்கிட்டு குழந்தையும் பெத்து எடுக்கிறாங்க. ஆனா இவங்க சும்மா இடல. இவங்க செகண்ட் ஒய்ஃபா இருந்துட்டு இந்த புருஷன் தன் ஃப்ரெண்டுக்கு என்னெல்லாம் கொடுமை பண்ணானோ அதே கொடுமை இந்த பொண்ணு அந்த புருஷனுக்கு கொடுமை பண்ணுது. அவரை டார்ச்சர் பண்ணுது. ஏன்டா வாழ்றோம்னு நினைக்க வச்சுச்சு. கடைசியில குழந்தையும் பெத்து எடுத்துச்சு. இப்போ அந்த புருஷனுக்கு 3 ஒய்ஃப். அதாவது நான் சொன்னேன்னா ஃபர்ஸ்ட் இவங்க ஃப்ரெண்டு அந்த பொண்ணு, அப்புறம் இன்னொரு கல்யாணம் ஆனிச்சுல அந்த பொண்ணு, இப்போ இந்த துணிச்சலான பொண்ணு சொன்னோன்னா அந்த பொண்ணு. இந்த 3 பொண்ணும் இவருக்கு ஒய்ஃப். 3 பேர் டார்ச்சர் தாங்க முடியாம இந்த வாழ்க்கையே வேணாம் அப்படின்னு ஒரு ஸ்டேஜுக்கு போயிருக்காரு. இந்த புருஷன் மூலியமா ஒரு குழந்தையும் பெத்து எடுத்துக்கிச்சு அந்த பொண்ணு. அந்த பொண்ணு இப்ப கடைசியா ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்து, நீ மலடி இல்ல, இது உனக்கான குழந்தைதான் அப்படின்ட்டு அந்த ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்து இது கண்காண இடத்துக்கு போயிடுச்சு. வெல்கம் டு கதை சொல்லி நவீன். என்னடா ஒரே குழப்பமா இருக்கு அந்த கதை. இந்த படம் பேர் கல்கி. நம்ம இயக்குனர் பாலச்சந்திர எடுத்த படம். ரொம்ப கத்தியமா நடக்கிற கதை தான் இது. ஆனா இது ரொம்ப ஒரு நெளிவு சொல்லி இல்லாம இந்த படத்தை எடுத்துட்டு போயிருப்பாரு. இந்த படம் நான் சொல்லும் போது உங்களுக்கு புரியாம இருக்கு, அதை பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு இந்த படம்.